சூர்யா அவர்களோட கருப்பு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது 14ஆம் தேதி. இந்த படம் இப்போதைக்கு யுஎஸ்ஏல அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம பெட்டி அப்படிங்கிற ராம் சரண் அவர்களோட படம். அந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல. இத்தனைக்கும் அது ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்குமே ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. இது இல்லாம கரா படத்தோட வசூல் நேத்து ரிலீஸ் ஆன 29 அப்படிங்கிற படத்தோட டே ஒன் கலெக்ஷன் பேட்ரியாட் இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ராவணன் படம் தான். அதுல அந்த கிளைமேக்ஸ் காட்சியில 2 பேர் ஃபைட் நடக்கும் அந்த பிரிட்ஜில். அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர் மாஸ்கே 100 ஃபேஸ், ஷேக் முகமது ஷேக், ஐ எம் ஸ்பேஸ் மேன், அப்புறம் ஃபைசல் அலி, அப்துல்லா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வழியா அப்படி இப்படின்னு முட்டி மோதி மெஜாரிட்டியை காமிச்சாச்சு. 118 அப்படிங்கிறது டிவிகே. ஸோ விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாரு. பார்ப்போம் அவரோட ஆட்சி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. இந்த 5 நாள் உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷனா இருந்தது, எந்த அளவுக்கு நீங்க டிப்ரெஸ் ஆனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அவர் ஆட்சி அமைக்கிறாரு இல்ல. ஆனா அதுக்கு நடுவுல எவ்வளோ விஷயங்கள் இப்ப நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் நாங்க ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட இது. ஆனா அப்படி நடந்தது என்னமோ நல்லதுதான். இங்க நிறைய பேரோட முகம் வெளுத்துருச்சு. ஸோ விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. இனிமே வரப்போற நாட்கள்ல அவர் எப்படி தமிழ்நாடு ஆள்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். மைக்கிள் நேத்து 15வது நாள் இந்தியாவில் 1,83,00,000, இந்தியாவில் 53 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $488 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டெவில்ஸ் வியர் பிரதா 2 இந்த படம் நேத்து 8வது நாள் 1,33,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் 22,84,00,000, உலகம் முழுக்க $259 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் நேத்து வந்து மார்டல் காம்பட் 2 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே ஒன் இந்தியாவில் 2,31,00,000, உலகம் முழுக்க $5.2 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. $80 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். துரந்தர் 2 நேத்து 51வது நாள் 53,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 1,792 கோடியே 56,00,000. பூத் பங்களா நேத்து 22வது நாள் இந்தியாவில் 2,11,00,000, உலகம் முழுக்க 2,38,00,000, 237 கோடியே 40,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ராஜா சிவாஜி அப்படிங்கிற படம் நேத்து 8வது நாள் இந்தியாவில் 3,78,00,000, உலகம் முழுக்க 3,90,00,000, 68 கோடியே 95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 90 கோடி பட்ஜெட். ஸோ இன்னும் இந்த படம் கண்டிப்பா இன்னும் ஒரு 30 கோடி கிட்ட கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பண்ணுன்னு நம்பலாம். கேடி த டெவில் டே 9 கர்நாடகால 74,00,000, உலகம் முழுக்க 81,00,000, 22 கோடியே 92,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 90 கோடி பட்ஜெட். நேத்து வந்து திரிடம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டே ஒன் கேரளால 58,00,000, உலகம் முழுக்க 71,00,000, அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓப்பனிங் ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. கண்டிப்பா டே 2 டே 3 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். மோகன்லால் மம்மூட்டி இணைந்து நடித்த பேட்ரியாட் அப்படிங்கிற படம் நேத்து 8வது நாள் கேரளால 65,00,000, உலகம் முழுக்க 1,03,00,000, 25 கோடி கேரளால கடந்திருக்கு. 76 கோடியே 77,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 140 கோடி பட்ஜெட். மீதி படங்களோட வசூலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஆர்மேன் தமிழ் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரப்போது. இன்னைக்கு கூட நம்ம இந்த அரசியல் சார்ந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து அந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேத்து தமிழ்நாட்டுல 91,00,000, உலகம் முழுக்க 1,34,00,000, டோட்டலா 26 கோடியே 36,00,000 தமிழ்நாட்டிலையும், 50 கோடியே கடந்திருக்கு உலகம் முழுக்க 50 கோடியே 45,00,000. ஸோ கரை வந்து வசூல் ரீதியா ஒரு தோல்வியை தழுவுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வருது. நெக்ஸ்ட் வீக் கருப்பு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு தான் மோஸ்ட்லி எல்லா தியேட்டர்ஸும் இருக்கும். ஸோ ஓப்பனிங் வீக்கெண்டே கரைக்கு ஆக்சுவலா சுமாராக தான் இருந்தது. வீக் டேஸ்லாம் ரொம்ப சுமாரா இருந்தது. மேபி இந்த வீக்கெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ரத்னகுமார் அவர்களோட டைரக்ஷன்ல 29 அப்படிங்கிற படம் வந்திருக்கு. அந்த படம் டே ஒன் தமிழ்நாட்டுல 36,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 42,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 6 கோடி. ஸோ டே ஒன் ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. டே 2 டே 3 பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். நிறைய பேர் 29 படம் தான் தளபதி விஜய் அவர்களோட ஆட்சியில முதல் படம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரத்னகுமாரே அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிறைய இழுபறியில இப்போன்னு
கடைசியில இப்பதான் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளை கழிச்சு தான் மோஸ்ட்லி மண்டே இல்லைன்னா நாளைக்கு வந்து பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கருப்பு தான் முதல் படம். சூர்யா அவர்களோட கருப்பு தான் தளபதி விஜய் அவர்களோட தலைமையில வரக்கூடிய முதல் படமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ மோஸ்ட்லி இப்ப நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள இந்த 2 நாளுக்குள்ள பதவி ஏற்று தான் ஆகணும். ஸோ அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட தலைமையில தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற முதல் படம் சூர்யா அவர்களோட கருப்பு. ஸோ சூர்யா அவர்களோட கருப்பு படம் யுஎஸ்ஏல அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல யுஎஸ்ஏ பிரீமியர் பிளஸ் டே 1 மட்டுமே $83K கிட்டத்தட்ட 78 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. வீக்கெண்டுக்கு மட்டும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா $122K 1,16,00,000. எனக்கு தெரிஞ்சு இது செம்ம ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்திலே புக்கிங் ஓபன் பண்ணப்பட்ட கொஞ்ச நேரத்திலே இந்த நம்பர்ஸ் ஆக்சுவலா வந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் ஓவர்சீஸ்லேயே எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கு. ஏன்னா நான் வந்து ரீசெண்டா நிறைய படங்களை ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களோட ரீசெண்ட் மூவிஸ்ல இது ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எத்தனை பேர் கருப்பு படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இதுவரையும் 2026ஓட படங்கள்ல நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள்ல ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள், சின்ன ஹீரோக்களோட படங்கள் தான் பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே பெரிய அளவுல மண்ணை கவிடிச்சு. அதுக்கு முக்கியமான உதாரணம் அப்படின்னா பராசக்தியா இருக்கட்டும், இல்ல கர படமா இருக்கட்டும், எல்ஐகேவா இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய பட்ஜெட் மூவிஸ். இது எல்லாமே இப்போதைக்கு மண்ணை கவி இருக்கு. இப்போதைக்கு இப்போதைக்கு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இந்த கருப்பு படத்தை தான் பெரிய அளவுல நம்பிக்கையா வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெட்டி அப்படிங்கிற படம், இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் வந்து ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் யுஎஸ்ஏல புக்கிங் நேற்று ஓபன் பண்ணப்பட்டு கொஞ்ச நேரத்திலே 4 மணி நேரத்திலே $100K பிரீமியர்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இதுவரையும் $188K யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. இது மட்டுமே 1,77,00,000. ஸோ பெட்டி அப்படிங்கிறது பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 12 இயர்ஸ் ஆஃப் யாம் இருக்க பயமே கிருஷ்ணா அவர்களோட ஒரு வெற்றி படம். அவரோட கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். எப்படி கழுகு வந்து ரொம்ப முக்கியமான படமோ அந்த மாதிரி இது படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஆக்சுவலாக இந்த படம் தியேட்டரிகளா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டில் மட்டுமே 7,50,00,000, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. ஆனா இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்குது 4 கோடி கிட்ட. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.